இப்படி தனித்துவம் வாய்ந்த 2 அமைப்புகள் சேர்ந்து இந்த பொங்கல் பட்டிமன்றத்தை வழங்க இருக்கிறார்கள். அதுவும் இந்த ஆண்டு 2025 என்பது ஜெனரேஷன் பீட்டா என்று சொல்லப்படுகிற ஒரு புது தலைமுறையின் துவக்கம். இந்த மாதிரி புதிய தலைமுறைகள் வரும்பொழுது புதிய சிந்தனைகள் உருவாகும், ரசனைகள் மாறும். எது சரி, எது பெரியது என்ற பல கேள்விகள் உருவாகும். உதாரணத்துக்கு, இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இசைஞானி இளையராஜா பாட்டு பிடிக்கும்? அருமை. இது ஒரு தலைமுறையின் ரசனை. இதே கூட்டத்துல பல அனிருத் ஃபேன்ஸ் கூட இருப்பீங்க, அது இந்த தலைமுறையின் ரசனை. இப்போ இதுல எந்த ரசனை சிறந்தது என்று ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எப்படி புரிய வைக்க முடியும்? பாட்டா பாட முடியும் நம்மளால, நம்ம பாடினா ஓடிடுவாங்க எல்லாரும். ஆனா அதையும் நம்ம பேசித்தான் புரிய வைக்க வேண்டும். அப்போ பேச்சு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும்? வள்ளுவர் சொல்கிறார், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. உங்கள் பேச்சு வெல்லும் பேச்சா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மேன்மையான பேச்சுக்கான இடம்தான் இன்று நீங்கள் கேட்கக்கூடி இருக்கும் இந்த சிறப்பான பட்டிமன்றம். நீங்களும் அதை கேட்டுவிட்டு சும்மா இருக்க கூடாது, நன்றாக கைத்தட்ட வேண்டும்.